வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அப்போ அத நினைச்சுதான் நீங்க இப்படி உட்கார்ந்திருக்கீங்க. அது ஞாபகத்துல இருக்கிறதால தான் வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கு. ஆனா அதை மறந்துட்டா மனுஷன் வாழ்றதெல்லாம் அர்த்தமே இல்லை. என்ன மாப்பிள, நிரந்தரம் இல்ல அது இதுன்னு என்னமோ சொல்றீங்க? நமக்கு என்ன மாப்பிள, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, நமக்கு சம்பாரிச்சு போட ஹோட்டல் இருக்கு. இதை விட பெரிய சொத்தா என் பொண்ணு வயத்துல உங்களுக்கு பிறக்க போற வாரிசு இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் மாப்பிள? என்னங்க கல்யாண நாள் அதுவும் அப்படி கண்டதையும் நினைச்சு மனசை குழப்பிட்டு இருக்கீங்க. போங்க, ஃபர்ஸ்ட் போய் குளிச்சிட்டு வாங்க. எங்க அம்மா உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க, போங்க. ஆமா மாப்பிள, நீங்க குளிச்சிட்டு வெளியில வந்து பாருங்க, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க போங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. இன்னைக்கு நிறைய பிளான் வச்சிருக்கேன். சரி போறேன். கொடுங்க. ஏய், அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த வேலுவும் உன் புருஷன் இன்னும் மறக்கவே இல்லடி. ஆமாம்மா, இன்னைக்கு கூட இவருக்கு அவங்க நினைப்புதான். அத நினைச்ச எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தாண்டி அண்ணன் தம்பி பாசத்தோட தான் இருப்பாங்க. இதுக்காக நீ கல்யாண நாள் அதுவுமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, கீழே வா, சர்ப்ரைஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. வா. செல்வி, இத இங்க வச்சிரவா? செல்வி கொடுங்க, நீங்க அடுப்ப பாத்துக்கங்க, நான் காய்கறி. ஐயோ இருக்கட்டும் வேலு, ஏற்கனவே போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கஷ்டப்படுறீங்க. நீங்க கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். அடே என்னங்க நீங்க மட்டும் என்ன சும்மாவா இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம்னா வேமா முடியும்ல? கொடுங்க கொடுங்க கொடுங்க. இந்த வீடா தான் இருக்கணும். சாம்பார் வாசம் அப்படியே மூக்கு தொலைக்குது. என்ன இது, நம்ம வந்தது கூட தெரியாம இப்படி பிஸியா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. வேலை டேய் பக்கோடா. செல்வி இங்க பாருங்க, யார் வந்திருக்காங்க. பாசத்துல பொங்குவே என்னை பார்த்த உடனே இந்த வர வர வர. வாடா வாடா வா வா வா. டேய் பக்கோடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எப்படி இருக்க பக்கோடா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி இரு, பாய் போடு, உட்காரு. விடுமா, நான் பெரியல உட்கார வச்சு பேசுறதுக்கு. சரி சரி. அண்ணனோட ஃப்ரெண்ட். வாங்க வாங்கண்ணே. வேலு, இவர்தான் நம்ம பூஜாவோட வீட்டுக்காரரா? ஆமாண்டா, இவர்தான். எப்படா நாங்க இங்கதான் இருக்கன்னு கண்டுபிடிச்சு வந்த? ஆமா, பெரிய பிங்லாடன் பங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமா? அப்படியே கண்டுபிடிச்சு அப்படியே விசாரிச்சுட்டு வந்துட்டேன். உட டேய், என்ன வேணும்னே கிண்டல் பண்றியா? வேலு, ஐயோ இல்ல வேலு, இது நம்ம வீடு மாதிரி இல்லைனாலும் ஓகே, காத்தோட்டமா இருக்கு. சரி, என்ன இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? போன் போட்டாலும் போனை எடுக்கவே இல்ல. ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன், அப்படியே போயிட்ட. அதுவா, அது ஒரு பெரிய கதைப்பா. பல நாள் ஊருக்கு போகாம தலைமறைவா சுத்திட்டு இருந்தனா, ஊருக்கு போனதும் நம்மள தேடிட்டு இருந்தவனா அப்படியே மடக்கிட்டான். அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள இவ்வளவு நாளாய் போச்சு வேலு. வந்து பாக்குறதுக்குள்ள இங்க இவ்வளவு விஷயம் நடந்து போச்சு. ஆனா வேலு, நான் மட்டும் இங்க இருந்தேன்னு வச்சுக்கேன், இதெல்லாம் நடக்க விட்டுருக்கவே மாட்டேன். எல்லாம் உன்னுடைய துரதிஷ்டம். ஆமாடா, நல்ல வேளை நீங்க இல்ல. நீ இருந்திருந்த
ஒரு மாசத்துல வந்திருக்க வேண்டியனா ஆயுசு முழுக்க உள்ளவே இருந்திருக்கணும். சரி சரி, புகழாத புகழாத. தங்கச்சிமா, செல்விமா, சமையல் என்னம்மா நடக்குது? நல்லா தடபடலாம் இதை நடந்துட்டு இருக்கு போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாம்பார் வச்சிருக்கேன். இருந்து சாப்பிட்டு போ, சரியா? என்னம்மா சாம்பாரா? இன்னைக்கு பெருசா தடபடலா விருந்து ரெடி பண்றப்ப நினைச்சேன். கறி விருந்தோட உன் கையால சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா சாம்பார் சொல்லிட்டு இப்படி சொதப்பிட்டியம்மா? என்ன டெய்லி விருந்து பண்றதுக்கு இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? இன்னைக்கு சமையல் சாம்பார் தான். தினம் பண்ணலாம் என்னடா, இன்னைக்கு பண்ணிருக்கணும்ல. டேய், அப்படி என்னடா இன்னைக்கு? அப்படி என்ன இன்னைக்கா? டேய் வேலு, இன்னைக்கு உனக்கும் தங்கச்சிக்கும் கல்யாண நாள்டா, மறந்துட்டியா? ஆமா வேலு, இன்னைக்குதான் நம்மளோட கல்யாண நாள். ஐயோ மறந்துட்டேன். ஹே பூஜா, நீயாவது ஞாபகம் வச்சிருக்க கூடாது? இல்ல வினோத், நானும் ஏதோ ஒரு நினைப்புல இருந்துட்டேன். அண்ணே, அண்ணி, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சரிம்மா. அக்கா, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. தேங்க்ஸ்டா. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி மச்சான். சரி. வேலு, சாரி, நான் இருந்த டென்ஷன்ல இந்த நாளை பத்தின யோசனை கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமே வரல. சாரி. ஐயோ, என்னங்க நீங்க? நீங்களே மறந்துருந்தாலும் நான் மறந்துருக்க கூடாது. நானே மறந்து போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அதுக்குதான் பக்கத்துல என்னைய மாதிரி ஒரு அறிவாளி இருக்கணும்ன்றது. பாத்தீங்களா, நீங்க மறந்து போனாலும் எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? என்னடா இது? எப்ப இந்த அளவுக்கு அறிவாளியான? கல்யாண நாள்னா அதுக்கு கேக் கட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அறிவு வளர்ந்துருச்சே. வேலே, அதுக்குதான் பிரெயின் வேணும்ன்றது. பிரெயின். சரி 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 சரி. பூஜா, இது கொஞ்சம் பிடி. மாப்ள, அந்த டேபிள்ல கொஞ்சம் வாங்க வாங்க வாங்க. ஏண்டி மணி என்ன ஆகுது? நல்ல நாள் அதுவுமா உன் மாமியாரும் மகாவும் வெளியிலேயே வரமாட்டேங்கிறாங்க. விடுமா, அதுங்க வராம இருக்கிறதே நல்லதுதான். காலங்காத்தால அதுங்க மூஞ்சிலேயே முழிக்கணும். அதுவும் சரிதாண்டி. அவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய கூப்பிட்டு நம்ம வெளில கிளம்பிடலாம். தோதோ மாப்பிள்ளை வராரு. என்னங்க, வாங்குங்க. சாமிக்கு பூஜை போட எல்லாமே ரெடியா இருக்கு. வந்து பூஜை போடுங்க. இல்ல, நீயே படைச்சிடு. சரிங்க, வாங்க.